ஒரு அழகான காட்டுல பல பறவைகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டால் மற்றவர்கள் உடனே உதவி செய்து விடுவார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஒரு தொழிலை செய்து வாழ்க்கையை நடத்தி வந்தனர். மீனா தானியம் விற்றாள், சீதா குருவி காய்கறிகள் விற்றாள், சிட்டுப்புறா சமைத்த உணவுகளை விற்றான், சிச்சி காகம் வெவ்வேறு வகை பழங்களை விற்றான். காட்டின் நடுவில் எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு சந்தையை நடத்தினார்கள். அதே காட்டுல லட்டு என்ற சின்ன பறவை தனது கணவன் சீனி கூட பெரிய மரத்துல கூடு கட்டி நசித்து வந்தாள். அவள் கணவன் கழுகு அரசனின் அரண்மனையில் வேலை பார்த்தான். சம்பளம் குறைவாக இருந்ததால் அதனால் லட்டுவால் தனியாக வியாபாரம் செய்ய முடியவில்லை. அவள் சிச்சி காக்காவுக்கு உதவி செய்து சிறிது சம்பளம் பெற்றாள். இப்படியே அவள் வாழ்க்கை அமைதியாக சென்றது. ஒரு நாள் காலையில மீனா குருவி அழுது கொண்டிருந்தாள். என் முட்டைகள் காணவில்லை என்று அவள் கதறினாள். சில நாட்களில் தாயாகப் போகிறேன் என்று மகிழ்ச்சியாக இருந்த அவளுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அனைவரும் கவலையடைந்தனர். அடுத்த நாள் லட்டு பறவையின் முட்டைகளும் திருடப்பட்டன. இப்போது எல்லோரும் பயந்தனர். இது யாருடைய வேலை என்று கேள்வி எழுந்தது. அவர்கள் கழுகு அரசரிடம் புகார் செய்தனர். திருடன் பிடிக்கப்பட்டால் பெரிய மரத்தில் புதிய கூடு கொடுக்கப்படும் என்று அரசர் அறிவித்தார். அந்த சமயம் ஒரு புதிய பறவை காட்டுக்கு வந்தது. நானும் இங்கே முட்டை விற்பனை செய்யலாமா என்று கேட்டது. சிலர் சந்தேகப்பட்டாலும் சிலர் அனுமதித்தனர். சில நாட்களில் கௌரி பறவை 2 முட்டைகள் இட்டாள். அவளுடைய முட்டைகளும் காணாமல் போயின. கௌரி அமைதியாக இருந்தாள். அவள் ஒரு திட்டம் போட்டிருந்தாள். தன்னுடைய முட்டைகளுக்கு ரகசிய நிறம் பூசி வைத்திருந்தாள். அந்த முட்டையும் காணாமல் போனது. அடுத்த நாள் சந்தையில் கௌரி அந்த பறவை விற்க வந்த முட்டைகளில் அதே நிறம் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். கௌரி உடனே உண்மையை வெளிச்சம் போட்டாள். உன் புத்திசாலித்தனத்தால் திருடன் பிடிக்கப்பட்டான் என்று அரசர் கௌரியை பாராட்டி பெரிய மரத்தில் கூடு அமைக்க அனுமதி வழங்கினார். திருடிய பறவை காட்டிலிருந்து நீக்கப்பட்டது. திருடப்பட்ட முட்டைகளெல்லாம் தங்கள் பெற்றோரிடம் திருப்பிக் கொடுக்கப்பட்டன. ஆனால் ஒரு முட்டைக்கு யாரும் வரவில்லை. சில நாட்களில் அது உடைந்து ஒரு சின்ன குஞ்சு வெளியே வந்தது. அந்த குஞ்சை லட்டு மனம் உருகி தத்தெடுத்து வளர்த்தாள். அந்த நாளிலிருந்து அந்த காட்டில் எல்லா பறவைகளும் இன்னும் அதிக ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். ஒற்றுமையும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம்.